Hi guys, welcome back to Javi Reaction. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு படம் 10 வருஷம். அந்த படம் 10 வருஷம் தாண்டி வந்து ஒரு இதை தான் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா அது சாங்கா இருந்தாலும் சரி, மியூசிக்கா இருந்தாலும் சரி, லிரிக்ஸா இருந்தாலும் சரி, காமெடி, எமோஷனல், லவ், ஃபேஷன், இப்படி எல்லாமே அந்த படத்துல எல்லாமே பெஸ்ட் தான். பெஸ்ட் 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 அப்படியே தான். அப்படியான ஒரு படம் இது வரைக்கும் எல்லாருமத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படம் தான். ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்துட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி என்ன படம்னு பார்த்தீங்கன்னா விஐபி தான். வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. வாண்டோ ஃபிலிம்ஸ் 10 வருஷம் அப்படிங்கிறத 10 வருஷம் தாண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வரும். அதுக்கப்புறம் டிகட் ஆஃப் ரகுவரன் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு வருவோம். என் பேரு ரகுவரன். என்ன பண்றான் அந்த பையன்? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கானா? எனக்குன்னு ஒரு அடையாளம். விஐபி எந்த வேலையும் பார்க்காம வீட்லயே சும்மா இருக்கவன எதுக்கு 4 பேர் வந்து அடிக்கணும்? இவன் ஏதாவது செஞ்சிருப்பான். இன்டர்வியூல வந்து பாருங்க 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா பக்கெட் எடுத்து வரணும், முடி புட்டி கண்ணாடி எல்லாம் பார்த்து படம் நினைச்சிட்டீங்களா? ஆக்சுவலா நான் கொஞ்சம் பேட் பாய் சார். இந்த டயலாக்லாம் ஐகானிக். ஆஃப் பண்ணிக்கலாமா? அப்படி பரவாயில்ல. நீ எல்லாம் ஒரு தாயா? டப்பா வண்டிக்குள்ள டிராமா. எதை பார்த்து டப்பா வந்தீங்க? சாங் சொல்லவே வேணாம். மை கருத்து வாட் இஸ் சம் சேயிங். வேலையில்லா பட்டது எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான படம். உன்னை எங்கேயும் குத்தி போட்டுருவேன். ராகவர் இது வரைக்கும் வில்லனா தானே பார்த்துருக்கேன், ஹீரோவா பார்த்தது இல்லையே. இனிமே பார்ப்பேன். NES ஆஃப் வேலையில்லா பட்டதாரி. யாரா மாதிரி வீடியோ ஃபுல்லாவே விட்டுருக்காங்க. ஒரு படத்துல உள்ள சீனை கட் பண்ணி அப்படியே விட்டுருக்காங்க. நல்லா இருக்குது வீடியோ. என்னென்ன சொன்னா வேலையில பட்டதாரி அது எல்லார் மனசுலயுமே ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துன்னு தான் சொல்லணும். என்ன சொன்னா பேஷனும் சரி, அம்மா செட்டிமார் அதுல ஐகானிக் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நேச்சரா ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க, தன் பையன் மேல பாசமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சினிமே நல்லா காட்டியிருந்தாங்க. அப்புறம் லவ்வுமே சரி, லவ்வுமே அந்த மாதிரி தான் அது சாதாரணமா காட்டியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாங் பத்தி சொல்லணும்னா அனிருத் மியூசிக்ல பிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல அது எல்லாருமே திரும்ப திரும்ப ரிப்பீட் மோட்ல போட்ட பாட்டு தான் ஒவ்வொன்றுமே கேட்டிருக்கோம். அந்த மாதிரியே கேட்டிருப்போம், நீங்களும் கேட்டிருப்பீங்க. நானா ரிப்பீட் மோட்ல நிறைய தடவை கேட்டிருக்கேன். வேலையில்லப்பட்டது ஒவ்வொரு சாங்குமே எனக்கெல்லாம் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருக்கும். கேட்க கேட்க திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம லிரிக்ஸுமே ஒன்றுமே மனப்பாடம் பண்ண மாதிரி வச்சிருப்போம். அந்த பாட்டு போறப்பெல்லாம் இப்போ வரைக்குமே அது தானாவே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், படிச்சுட்டு இருப்போம். அப்படிதான் மியூசிக்குமே சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற மாதிரி பிச்சு உதறி இருப்பார் நம்ம அனிருத். அது இந்த காம்போ வந்து திரும்ப இந்த மாதிரி ஒரு படம் வருமானு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அப்படியே இல்லை, இது வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வேலையில்லா பட்டதாரி மாதிரி ஒரு காம்போ திரும்ப கிடைக்காது. ஏன்னா படம் அந்த மாதிரி. அப்புறம் நம்ம சமுத்திரக்கனி சார் அப்பா இதுலயுமே ஒரு அப்பா வந்து எப்படி இருப்பாரு, ஒரு ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் எப்படி இருப்பாரு அந்த மாதிரி தான் இதுலயுமே காட்டியிருந்தாங்க. தான் மகன் வேலைக்கு போகலன்னா இன்னொருத்தன் வேலைக்கு போறானா எப்படி சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. ஆனா பாசமா இருந்தாரு. அந்த சினிமா நல்லா காட்டியிருந்தாங்க. எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்மளுமே அந்த மாதிரி தானே. அந்த டைம்லாம் ஸ்கூல் போற டைம் தான். பட் என்னன்னா அப்பெல்லாம் காலரை தூக்கிட்டு விஐபின்னு கத்திட்டு போறது, அந்த பாட்டை படிச்சுக்கிட்டு அது நல்லா இருக்கும் அந்த டைம்ல. 10 வருஷம்னு சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய கேப்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் லவ் சென்டிமெண்ட், லவ் அதுவுமே ஓகே தான். எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டா அமைஞ்சிருந்துச்சு. அப்புறம் நம்ம வேலையை பத்தி சொல்லணும்னு சொன்னா அது எல்லாருக்குமே ஒவ்வொரு இளைஞருக்குமே சொல்ற மாதிரி தான். எல்லாருமே தான் பேர்ஷனை நோக்கி எல்லாருமே ஓடிட்டு இருப்பாங்க. சம்டைம் சிலருக்கு வந்து அதை பிடிக்க முடியாது. அந்த சுச்சுவேஷன் அதெல்லாம் பொறுத்து அதை அப்படியே விட்டுருவாங்க. சில பேர் இதான் நம்ம லைஃப்ல இப்படி ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் என்னன்னா முடியாது, நம்ம சுச்சுவேஷன் போட்டிருக்கோம். அதனால ஓகே பரவாயில்ல அதை நம்ம விட்டுருவோம் அப்படின்னு பாதி பேரை விட்டுருவாங்க. ஆனால் இதுல என்ன கருத்து சொல்ல வராங்கன்னு சொன்னா, என்னத்தான் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தா அதை விட்டுறக்கூடாது. அதுக்காக எவ்வளவு வேணாலும் ட்ரை பண்ணலாம். நீங்க வேற ஒரு வேலையே செஞ்சாலும் அதுக்காக ட்ரை பண்ணுங்க, அதை விட்டுறாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எப்பயாவது லைஃப்ல எப்பயாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். நானுமே இப்போ வரைக்கும் அப்படித்தான். ஏன்னா நமக்குன்னு ஒரு பேஷன் ஒன்று இருக்குது.
எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது, அதை நம்ம தான் வெளியே கொண்டுட்டு வரணும். அது இன்னொருத்தரால முடியாது. அதுக்கான எஃபெக்டை நம்ம போட்டா தான் அது எப்படியுமே நம்ம வந்து அந்த ஒரு இடத்துக்கு போக முடியும். சரி, ஓகே, என்னால முடியாது, இதுக்கு மேல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம நிப்பாட்டிட்டோம்னா நம்ம லைஃப்ல எப்பயாவது ஒரு நாள் அதுக்காக ஃபீல் பண்ணுவோம். அதனால நானுமே இப்போ வரைக்குமே எனக்கான ஒரு பேஷன் இருக்கு, அதை துரத்திக்கிட்டு தான் இருக்கேன். எனக்காவது ஒரு நாள் சக்சஸ் ஒன்று கிடைக்கும் தானே அப்படின்னு சொல்லி. அப்படிதான் இந்த படத்துலையுமே சொல்லியிருந்தாங்க. காமெடி நம்ம விவேக் சார் இருந்தாரு, நல்லா இருந்துச்சு காமெடி எல்லாம். அது ஒர்த்தா இருந்துச்சு எல்லாமே. ஒவ்வொரு சீனுமே ஐகானிக் தான் சொல்லணும். ஃபைட் சீன் சரி, எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். எல்லாமே செம்ம. பாட்டெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, வேற மாதிரி. அதை செலிப்ரேட் பண்ற விதமா தான் இப்போ 10 வருஷம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்துருக்காங்க. நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, வேலையில பட்டதாரி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம் தான். உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ஓகே, பெஸ்ட், நல்லா இருக்கு வீடியோவும். விஐபி வேற மாதிரி. ஓகே guys, தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ guys, பாய்.